அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் முகில் மொழியன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். இந்த தலைப்பு ஏதோ போற போக்கிலோ அல்லது நகைச்சுவைக்காகவோ சொல்லப்பட்ட தலைப்பு அல்ல. இறைவனை காணும் இறை பக்தியோடு உடையவர்களுக்கு சொல்லப்பட்ட தலைப்பு தான் இது. நாம் கோயில்களுக்கு சென்று இறைவனை வழிபடும் போது அப்பா முருகா சிவபெருமானே என்று வழிபடும் போது அந்த கல்லில் இருக்கும் நாயகனை நாம் பார்ப்போம். அதைத்தான் நாயகனை கண்டால் கல்லை காணோம் என்று கூறுவார்கள். இது வரும் கற்சிலை மட்டும்தான் என்று நீங்கள் நினைத்தால் அந்த கல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், கற்சிலை கண்ணுக்கு தெரியாது. நாயகனை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயகனை காணோம் என்று கூறுவார்கள். ஆனால் இது மருவி 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 நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம் என்று மாறிவிட்டது. இந்த பழமொழிக்கு நான் ஒரு உதாரணம் கூறுகின்றேன். இங்கிருக்கும் எல்லோருக்கும் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு தெரியும். திண்ணன் என்கிற ஒரு வேடன் காளகத்தி மலைக்கு சென்று அங்கிருக்கும் சிவபெருமானை வழிபட்டு வந்தான். அங்கு ஒரு நாள் அவன் வரும்பொழுது அவரை சோதிப்பதற்காக சிவபெருமான் அந்த குடுமித்தேவரின் கண்ணில் இரத்தம் வடியுமாறு செய்தார். அதை பார்த்தவுடன் அவன் கையில் இருந்த அம்பை எடுத்து கண்ணை குத்தி சிவபெருமானுக்கு வைத்து விடுகிறான். அந்த இரத்தம் நின்று விடுகிறது. நம் சிவபெருமான் தான் திருவிளையாடலின் நாயகனாயிற்றே, தன் திருவிளையாடலை நிறுத்தவே இல்லை. தன்னுடைய இன்னொரு கண்ணிலிருந்து இரத்தத்தை வர வைக்கிறார். அதை பார்த்தவுடன் திரும்பவும் தன் அம்பை எடுத்து கண்ணை குத்த பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு யோசனை, இப்பொழுது நாம் கண்ணை குத்தி விட்டால் குருடனாகி விடுவோம், பிறகு எப்படி சிவபெருமானுக்கு சரியாக அந்த கண்ணை பொருத்துவது என்று நினைக்கிறார். இதே நாம இருந்தால் முதலில் அலைபேசியை எடுத்து காட்சி செய்திருப்போம். ஆனால் திண்ணன் அப்படி செய்யவில்லை. அந்த சிலையில் நாயகனை கண்டார். அப்பிறகு அவர் தன் கால் கட்டவிரலை எடுத்து சிவபெருமான் கண்ணில் அடையாளத்துக்கு வைத்துவிட்டு பிறகு தன் கண்ணை குத்த பார்க்கிறார். அங்கு ஒரு குரல், நில் திண்ணனே நில் என்று ஒரு குரல் கேட்கிறது. யார் என்று பார்த்தால் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். அவர் கூறுகிறார், உன் கண்ணை எடுத்து எனக்கு அப்பியதால் உன் பெயர் கண்ணப்பநாயன் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறுகிறார். நண்பர்களே, இந்த இடத்தில் நம் திண்ணன் அந்த சிலையை சிலையாக பார்க்கவில்லை, நாயகனாக பார்த்தார். அதனால்தான் அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் எண்ணப்பன் எண்ணப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்று மாணிக்க வாசகரும் நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன் என்று பட்டினத்தாரும் மனமுடைந்து கேட்கிறார்கள். கண்ணப்பனை போல் எங்களால் அன்பு செய்ய முடியவில்லை, ஆனாலும் எங்களை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கிறார்கள். எனவே நண்பர்களே, நாமும் சிலையை சிலையாக பார்க்க வேண்டாம், நாயகனாக பார்ப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அழகான உரையை முகில் மொழியன் இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப அழகாக அந்த பழமொழியை ஒரு பொருத்தமான ஒரு வரலாற்று புராண கதையோடு அதை பொருத்தி எல்லோருக்கும் புரிகிற மாதிரி அதை விளக்குற அந்த இயல்பாகவே முகில் மொழியனுக்கு இருக்குது. மீண்டும் ஒரு முறை முகில் மொழியனுக்கு நம் வாழ்த்துக்களை பரிசாக்குவோம். ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க. உங்கள் பேச்சை நடுவர்கள் எவ்வளவு ரசிச்சிருக்கிறாங்க, எப்படி மதிப்பீடு செய்திருக்காங்கன்னு கேட்கலாமா? முதல்ல அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் முகில். வணக்கம் அம்மா. நீங்கள் தானே வஉசி பற்றி ஊசி பட்டாசு மாதிரி வெடிச்சது, அந்த பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது. அதற்காகவே முகில் மொழியனுக்கு ஒரு சிறந்த பாராட்டுகள். நீங்கள் இந்த கள்ளக்கண்டா நாயக்கானோ அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே எனக்கு வந்து பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் ராஜபாளையத்துலேருந்து வர்றேன்னா என்னடா இந்த பழமொழி நம்மளை பார்த்து வேகமாக சொல்கிறாரேன்னு. ஆனால் இந்த பழமொழிக்குள்ளே இவ்வளவு பெரிய தத்துவார்த்தம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. வாரியார் சுவாமி கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், இது வெறும் கல் தானே, இது எப்படி கடவுளாக சொல்கிறீங்கன்னு. அவர் சொன்னாராம், இது வெறும் காகிதம் தானே, இது எப்படி பணமாக நீங்கள் பார்க்கிறீர்கள்னு. இதில் அரசாங்க முத்திரையும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்தால் அது காகிதம் பணமாக மாறும். அவர் சொன்னார், அன்பும் நம்பிக்கையும் பக்தியும் வைத்தால் கல் கடவுளாக மாறும் என்று சொன்னார். இன்னைக்கு ஒரு குட்டி வாரியாரை கோட் ஷூட் போட்டு வந்து பேசின மாதிரி ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்த முகிலுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நல்ல ஒரு வாழ்த்து செய்தி கிடைச்சிருக்கு. தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள்.
முகில் மொழியன் என்கின்ற இவருடைய பெயரை இனி தமிழகம் முத்தமிழ் மொழியன் என்று மாற்றும். உன்னுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கார்ப்பரேட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. கார்ப்பரேட்டுக்குள்ளே கன்னி தமிழ் இப்படி பேசுதேன்னு நினைப்பாங்க. உன் ட்ரெஸ்ஸை பார்த்தா கார்ப்பரேட்டுன்னு நினைப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் கார்ப்பரேட்டுக்குள்ளே கண்ணப்ப நாயனாரில் பேசுகிறாருன்பாங்க. எனக்கு தெரிந்து தம்பி, நான் நெஞ்சில் பட்டதை தைரியமாக பேசுவேன். 12ஆம் திருமுறை தான் பெரிய புராணம்னு பல பேச்சாளருக்கு தெரியாது. பெரிய புராணத்தை எழுதிய உலகம் யாவையும் தமிழாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களான்னு கம்பராமாயண பாட்டை பாதி சொல்லிவிட்டு அப்புறம் இல்லை உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணி என்பான். இந்த வயசில் கண்ணப்ப நாயனாருடைய கதையை இதயம் நனையும்படி பேசியதற்கு அரங்கு நிறைந்த பாராட்டு.